குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு நதி இருக்குது. அந்த நதி வலது பக்கத்துக்கு 6 மீட்டர்/செகண்ட் ஸ்பீடில் ஓடிட்டுருக்கு. நம்மக்கிட்ட ஒரு மோட்டர் போட் இருக்குது. அந்த மோட்டர் போட்டோட திறமை நிலையாக இருக்கும் தண்ணியில். அப்படின்னா ஒரு ஏரியில் அந்த மோட்டர் போட்டை எந்த திசையில் பாயிண்ட் பண்ணாலும் அந்த திசையில் போகும். 12 மீட்டர்/செகண்ட் ஸ்பீடில் ஓடக்கூடிய மோட்டர் போட். இப்போ அந்த மோட்டர் போட்டை எடுத்து இந்த நதியில் நம்ம ஓட்ட போகிறோம். ஸோ 3 கேள்விகள். முதல் கேள்வி, இங்கேருந்து டைரக்ட்லி அக்ராஸ் அங்கே போய் சேரணும்னு விரும்புகிறோம். அப்போ இந்த போட்டை எந்த திசையில் பாயிண்ட் பண்ணி அதே திசையில் பாயிண்ட் பண்ணி ஓட்டிகிட்டே இருந்தால் இந்த டைரக்ட்லி அக்ராஸ் பாயிண்ட்டுக்கு போய் சேருவோம். அது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, போட்டை இந்த திசையில் பாயிண்ட் பண்ணாமல் டைரெக்டாக அக்ராஸ் பாயிண்ட் பண்ணி ஓட்டிகிட்டே இருந்தோம்னா எங்கே போய் சேருவோம்? தட் இஸ் டவுன் ரிவர் எவ்வளவு தூரம் போய் சேருவோம். மூணாவது கேள்வி, ஏதோ ஒரு திசை, ஃபார் எக்ஸாம்பிள் 30 degrees டு டைரக்ட்லி அக்ராஸ், அந்த திசையில் பாயிண்ட் பண்ணி நம்ம போட்டை ஓட்டிகிட்டே இருந்தோம்னா எங்கே போய் சேருவோம்? இந்த மாதிரி கேள்விகளுக்கு பேர் தான் ரிவர் அண்ட் போட் ப்ராப்ளம்ஸ். இதெல்லாம் தே கம் அண்டர் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஈக்குவேஷன் இஸ் v is equal to v prime plus u. ஸோ முதல்ல 2 ஃப்ரேம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ரேம் கிரவுண்ட் ஃப்ரேம். கிரவுண்ட் ஃப்ரேம்னா யாரோ கரையில் நின்றுட்டுருக்காங்க. அவங்களுடைய பார்வையில் என்னெல்லாம் வெலாசிட்டி நம்ம பார்க்குறோமோ அதான் கிரவுண்ட் ஃப்ரேம் வெலாசிட்டிஸ். அதெல்லாம் v. உதாரணத்துக்கு இப்போ நம்ம போட்டை பார்க்க போகிறோம். ஸோ கிரவுண்ட் ஃப்ரேமை பொறுத்தவரையிலையும் வெலாசிட்டி ஆஃப் த போட் இஸ் v. ஸோ கிரவுண்ட் ஃப்ரேமில் தான் வெலாசிட்டி ஆஃப் த ரிவர் இஸ் 6 meters/second. ரெண்டாவது ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் ரிவர் ஃப்ரேம். ரிவர் ஃப்ரேம்னா நம்மளும் ரிவரோடு போயிட்டுருக்கோம். ஒரு தெப்பத்தில் முதல்ல இருக்கோம், ராஃப்ட் மேலே முதல்ல இருக்கோம், இல்லை ரிவர் பக்கத்தில் கரையில் 6 meter/second அதே ஸ்பீடில் ரிவரோடு ஓட்டிகிட்ருக்கோம். இப்போ இந்த ரிவர் ஃப்ரேமில் தண்ணி நிலையாக இருக்கும், ஏரியா ஆகிடுச்சு. அஃப்கோர்ஸ் இந்த ரிவர் ஃப்ரேம், தட் இஸ் ரிவரோடு நம்ம போயிட்டுருக்குச்சு, தண்ணி நிலையாக இருக்கும். ஆனால் பக்கத்தில் இருக்க மரங்கள் அக்கறை இக்கரை எல்லாம் ஆப்போசிட் டைரெக்ஷனில் 6 meter/second ஸ்பீடில் ஓட்டிகிட்ருக்கும். ஸோ இந்த ஏரியில் ஃப்ரேம் தான், இந்த ரிவருடைய ஃப்ரேமில் தான் போட்டுடைய வெலாசிட்டி 12 meters/second. எந்த டைரெக்ஷனில் பாயிண்ட் பண்ணியிருக்கோ அந்த டைரெக்ஷனில். அது v prime. அதுதான் v prime. u, moving frames velocity with respect to ground frame. That is river frames velocity with respect to ground frame. அதனது 6 meters/second வலது பக்கத்துக்கு. So as usual vector problems, the first thing we have to do is choose a coordinate system. X axis இந்த பக்கம் எடுத்துப்போம், y axis directly across எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், இங்கேருந்து அங்கே போக விரும்புகிறோம், எந்த டிரெக்ஷனில் போட்டை பாயிண்ட் பண்ணணும். ஸோ போட்டை we are going to point at an angle theta. So first problem is find theta for the direction. This is v prime. Yeah, this is 12 meters/second. v prime. Yeah, v prime is the velocity in the moving frame. மூவிங் ஃப்ரேம்னா ரிவரோடையே போயிட்டுருக்க ஃப்ரேம். அந்த ஃப்ரேமில் தான் போட்டை எந்த டிரெக்ஷனில் பாயிண்ட் பண்ணுறோமோ அந்த டிரெக்ஷனில் 12 meter/second ஸ்பீடில் ஓடக்கூடியது. அதனால் v prime is this ப்ளஸ் வெக்டர் அடிஷன் u. இது 6. இது ரெண்டும் சேர்ந்தால் கிடைக்க வேண்டிய வெக்டர் should point directly across. That is v. So v prime plus u should give me v, so that v is the velocity with respect to the ground. So groundலேருந்து நம்ம பார்த்தோம்னா போட் இந்த திசையில் போகணும். இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், ஆப்போசிட் சைட் 6, hypotenuse 12. So sin theta is opposite by hypotenuse, which is half. Therefore theta is 30 degrees. Problem solved. நீங்கள் போட்டை 30 degreesல பாயிண்ட் பண்ணி வச்சுருங்க, பாயிண்ட் பண்ணிகிட்டே இருங்க, டைரெக்ஷனை மாற்றாமல் ஓட்டிகிட்டே இருந்தீங்கன்னா
நேராக டைரக்ட்லி அக்ராஸ் போய் சேர்ந்துடும். ப்ராப்ளம் நம்பர் 2. ஃபார் ப்ராப்ளம் நம்பர் 2, ரிவருடைய வித் அகலம் let us take it as 600 meters. ஏதோ ஒரு வித். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், போட்டை டைரக்ட்லி பாயிண்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் V prime. This is 12 meters per second. போட்டை டைரக்ட்லி பாயிண்ட் பண்ணோம்னா V prime plus U is always 6 I cap வலது பக்கத்துக்கு. ஸோ plus 6 should give us vector V. ஸோ போட்டை அந்த திசையில் பாயிண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா வியோட டிரெக்ஷனில் போய் சேர்ந்துருவோம். ஓகே, ஸோ இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கலாமா? இது தீட்டான வச்சுட்டா ஆப்போசிட் சைடு இஸ் 6, adjacent side is 12. So tan theta is equal to opposite by adjacent is equal to half. So theta is tan inverse half. கிடச்சிருது டைரக்ஷன், எந்த டைரக்ஷனில் போகிறோம். பட் கேள்வி என்ன, எங்கே போய் சேர்றோம்? ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்ன்னு எடுத்துப்போம், இது 600 meters. அந்த பெரிய ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ஏஇஎஃப், சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ எக்ஸ் பை 600, x by, that is x by 600 is equal to 6 by 12. That is half. Therefore, x is equal to 600 anga pochuna 300 meters. So 300 meters down river நம்ம போய் சேரும். இது problem number 2. Last problem number 3. Problem number 3, directly across directionக்கு ஒரு 30 degreesல நம்ம போட்டை பாயிண்ட் பண்ணுறோன்னு வச்சுப்போம். 30 degrees. இது ஜென்ரல் ப்ராப்ளம். ஏதோ ஒரு டைரெக்ஷன் கொடுத்துட்டாங்க, 30 degrees கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டைரெக்ஷனில் போட்டை பாயிண்ட் பண்ணுறோம். ஸோ போட்டை பாயிண்ட் பண்ணுற டைரெக்ஷன் தான் V prime. ஸோ இது வந்து V prime, that is 12 meters per second. அத்தோட 6 meters per second U. அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா கிடைக்கிற வெக்டர், that is the velocity V with which the boat is moving in the ground frame. ஸோ போட்டை அந்த திசையில் 30 டிகிரி திசையில் பாயிண்ட் பண்ணிகிட்டே ஓட்டிட்டோம்னா போட் வந்து அந்த திசையில் போய் எங்கே போய் சேர்றது, அங்கே எங்கேயோ போய் சேர்றது. அதை கண்டுபிடிக்கணும். தட் இஸ் we want to find this distance. அதை மறுபடியும் வந்து எக்ஸ்னு வச்சுப்போம், that distance. ஓகே, ஸோ இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வெக்டர் கம்போனன்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல V prime எழுதலாம். V prime is 12 meters per second at 30 degrees. ஸோ அதனுடைய 12 cos 30 is y component. 12 sin 30 is x component. So 12 sin 30, that is 12 cos 60. Right? This is 60 degrees. So 12 cos 60 degrees is x component. Cos 60 degrees is half I cap. அதுதான் V prime. So this vector is V prime plus அதனோட y component எவ்வளவு, 12 sin 60 or 12 cos 30. Sin 60 is root 3 by 2. So 12 multiplied by root 3 by 2 is 6 root 3 j cap. So அதுதான் V prime plus vector u, river vector, that is 6 I cap. This is the velocity V. இங்கே எழுதலாம். So V is equal to, இது வந்து 6, 6I plus 6I, 12 I cap plus 6 root 3 j cap. Now, there comes the easy part. Y directional displacement எவ்வளவு? 600 meters. இங்கிருந்து அங்கே போய் சேர்றது. So x directional displacement is x. அதுதான் கண்டுபிடிக்கணும். Y directional displacement is 600 meters. So displacement in the y direction is equal to y component of the velocity multiplied by time.
constant velocity problem. So t is equal to 600 divided by 6 root 3, that is equal to 100 by root 3 seconds. Let's find x displacement. அதுதான் தேவை. இங்கே ஸ்டார்ட் பண்ணி அங்கே போகிறது. So x component of the displacement is x. So x is equal to x component of the velocity 12 multiplied by time. Time is 100 by root 3. So answer is 1200 by root 3 meters. So 1200 by root 3 meters அங்கே தான் போய் சேர்றது. சிம்பிளிஃபை நீங்கள் பண்ணிக்கங்க. ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நான் காமிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி ரிவர் அண்ட் போட் ப்ராப்ளம்ஸில் மறுபடியும் தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டு விஷயம் இருக்குது. இந்த மாதிரி ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணுன்னா விச் இஸ் வி ப்ரைம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். u of course is the velocity of the moving frame. இங்கே மூவிங் ஃப்ரேம் என்ன? ரிவர் ஃப்ரேம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து யூ ஷுட் ஐடென்டிஃபை விச் இஸ் த கிரவுண்ட் ஃப்ரேம், விச் இஸ் த மூவிங் ஃப்ரேம். இங்கே மூவிங் ஃப்ரேம் இஸ் த ரிவர் ஃப்ரேம், அதனுடைய வெலாசிட்டி u. கிரவுண்ட் ஃப்ரேமில் தட் இஸ் யாரோ ஒருவர் இங்கே கிரவுண்டில் இருந்துகிட்ருக்காரு, அவருடைய பார்வையில் ரிவர் இஸ் மூவிங் அட் 6 meters per second. அவரை பொறுத்தவரையிலையும் போட் எண்ட்ஸ் அப் கோயிங் இன் தட் டைரக்ஷன், ஸோ தட் இஸ் வி ப்ரைம் என்றது வந்து மூவிங் ஃப்ரேமில், தட் இஸ் ரிவரோடு போயிட்டு இருந்தால் ரிவர் ஃப்ரேமில், அந்த ஃப்ரேமில் வந்து ரிவர் இஸ் நாட் மூவிங், அந்த ஃப்ரேமில் தான் போட் எந்த திசையில் பாயிண்ட் பண்ணுறதோ அந்த திசையில் 12 meters per second போகும். தேர்ஃபோர் வி ப்ரைம் will point in the direction in which boat is pointed. So boat is pointed in that direction. Boat அந்த directionல point பண்ணிட்டே இருப்போம், ஆனால் அப்படி போய் சேர்ந்துடும். அந்த ஃப்ரேமில் தான் v prime தான் 12 meters per second. So that velocity is 12. So 12 cos 30 j cap, 12 sin 30 i cap. இல்லை உங்களுக்கு பிடிச்சா 16 எடுத்துட்டு with the x direction, 12 cos 60 i cap, 12 sin 60 j cap எடுத்துக்கங்க, plus u is equal to v. Okay? Good. அடுத்த வீடியோவில் சந்திப்போமா? Goodbye.